ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான டாபிக். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்னால ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டாபிக் வந்துட்டு பிளான் அண்ட் எலிவேஷன். மலாயில் வந்துட்டு பிளான் தான் டோங்காக்கான் பாப் துஜோ, இது ஃபார்ம் 3யோட. ஸோ இப்போ வந்து என்னதுன்னா, உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஆல்ரெடி டீச்சர்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி 3D ஷேப் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த 2D ஷேப்ஸை வந்துட்டு உருவாக்குறதுன்னு நம்ம வந்துட்டு உங்கள் டீச்சர்ஸ் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 2D ஷேப் இது கொடுத்துட்டு எப்படி நம்ம 3D ஷேப்புக்கு வந்துட்டு பெரியது இல்லை எப்படி நம்ம 3D ஷேப் வந்துட்டு ஆப்ஜெக்டிவில் கொடுத்துட்டாங்கன்னா எந்த சைடில் பார்க்குறது கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மேபி இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம ட்ராயிங் வந்துட்டு கவர் பண்ணுறோம் இந்த இதில். ஸோ மேபி பார்ட் பை பார்ட் போவோம். ஸோ நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் பை பார்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்துட்டு 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ 2D ஷேப் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 3D ஷேப் ஆப்ஜெக்டிவில் வந்து எந்த சைட்டில் டீச்சர் வந்து ஆப்ஜெக்டை பார்க்குறாங்கன்னு எப்படி டீச்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த 2D ஷேப்பில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 45 டிகிரி எந்த சைட் இருக்கோ அதோட பக்கத்தில் தான் நம்ம வந்துட்டு பிளான் வெறிவோம். பிளானுக்கு மேலே நம்ம ஃப்ரண்ட் வெறிவோம், இல்லைனா டொங்காக்கான் டிப்பான் வெறிவோம். அதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு சைட் எலிவேஷன் வரைவோம், இல்லைனா டொங்காக்கான் சிசி மலாயில் சொல்லுவோம். ஸோ இதில் ஆக இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா சைட் வியூ. ஏன்னா நம்ம சைட் வியூ தானே எந்த வியூ, எந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறாங்களா ரைட் சைடில் பார்க்குறாங்களா 3D ஷேப்லன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சைட் வியூ தான் பார்க்க போகிறோம். இப்போ பேஸ்ட் ஆன் திஸ் டயக்ராம், இந்த டயக்ராம் படி சைட் வந்துட்டு நம்ம லெஃப்டில் இருக்கா நம்ம ரைட்டில் இருக்கா? நம்மளோட லெஃப்டில் இருக்குது, ரைட் தானே? இந்த டயக்ராம் படி நம்மளோட சைட் எலிவேஷன் வந்துட்டு லெஃப்டில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் 3D ஷேப் வந்துட்டு ரைட் சைட்லேருந்து பார்க்குறீங்கன்னு அர்த்தம். லெஃப்டில் இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து 3D ஷேப்பை பார்க்குறீங்க. ஓகே, உங்கள் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இதுவே இப்படி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ நான் வந்து 45 டிகிரி இங்கே போட்டுக்கிறேன். அப்போ 45 டிகிரினா 45 டிகிரி பக்கத்தில் பிளான் இருக்கணும். பிளானுக்கு மேலே என்ன இருக்கணும்? ஃப்ரண்ட் இருக்கணும். ஃப்ரண்ட்டு பக்கத்தில் சைட் இருக்கணும். கிளியராக? ஸோ இப்போ சைட் தானே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சைட், இப்போ நம்ம சைட் வந்துட்டு லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா? இந்த டயக்ராம் படி நம்மளோட சைட் வந்துட்டு ரைட்டில் இருக்குது. அப்போ சைட் ரைட்டில் இருந்துச்சுன்னா நம்ம 3D ஷேப்பை வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறோம். 3D ஷேப்பை வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து வாட்ச் பண்ணுறோம். லெஃப்ட் சைட். ஓகே, கிளியராக? நல்லா மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இந்த டயக்ராம் 2D ஷேப் டயக்ராமில் வந்துட்டு உங்களோட சைட் எலிவேஷன் லெஃப்ட் சைடில் இருந்தாங்கன்னா, லெஃப்ட் சைடில் வரிஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த 3D ஷேப்பை ரைட் சைட்லேருந்து பார்க்குறீங்க. இதுவே உங்களோட டயக்ராமில் சைட் எலிவேஷன் ரைட் சைடில் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் 3D ஷேப்பை லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறீங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆப்ஜெக்டிவில் இல்லைன்னா உங்களோட சப்ஜெக்டிவ் பஹாகியன் பியில் வந்துட்டு கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, மார்க்ஸ் வந்துட்டு லாஸ் பண்ணிடாதீங்க.